الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر بالأموال والأولاد إلى آخر الآية. وقال أيضا: قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى. وقال أيضا: قل سيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين. وقال رسول الله صلى الله عليه وسلم: ذاك طعم الإيمان، من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழனைக்கும் ஸலாத்தும் ஸலாமும் சகையும் கண்ணியமும் பொருந்திய காத்தமும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்தவருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்த காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் நம் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முடித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய இப்பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் ஹஸரத் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சோழமாதேவி என்பது சின்ன கிராமமாக இருந்தாலும் தீனுடைய விஷயத்தை கேட்பதில் இது ஒரு முன்னோடி கிராமம் என்பது கடந்த காலத்திலிருந்தே உணரப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய சிறிய தந்தையார் அவர்கள் இந்த பள்ளியினுடைய இமாமாக இருந்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலிருந்து இன்று வரை தமிழகத்தில் பெரிய ஊர்களுக்கு செல்லாத பேச்சாளர்கள் எல்லாம் சோழமாதேவியிலே வந்து பேசுவார்கள். ஒன்று உடுமலைப்பட்டியலை கூட்டம், அதற்கு பிறகு சோழமாதேவியிலே இருக்கும். அந்த அளவுக்கு தீனுடைய விஷயங்களை கேட்பதில், சொல்வதில் இந்த ஊர் மற்ற ஊர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பது நமக்கு மிக மிக பரிச்சயமான தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அதிலிருந்து சற்று மாறுபட்டு கடந்த காலத்தில் மீளாத விழாக்கள் மாத்திரம் அல்லது பட்டமளிப்பு விழாக்கள் மாத்திரம்தான் நடக்கும் எல்லா ஊர்களிலும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் பெண்களினுடைய பயான் என்பது இப்பொழுது சமீபத்திலே சில ஆண்டுகளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இங்கே 1.5 வருடங்கள் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க கடமைப்படுகிறீர்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்கேயாவது பெண்கள் பயான் இருந்ததானா? கிடையாது. ஏன் கிடையாது? மார்க்க விஷயங்கள் அவர்களுக்கு போய் சேரவில்லையா? இல்லை சேர வேண்டுமா? இப்பொழுது மாத்திரம்தான் சேர வேண்டுமா? அப்பொழுது சேரக்கூடாதா? இப்பொழுது எல்லா ஊர்களிலேயும் பல ஊர்களிலே நிஸ்வான்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 நிஸ்வான்கள் தமிழ்நாட்டிலே இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஒரு பக்கம் சந்தோஷம். ஒரு 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமைகளை பார்க்கிற பொழுது மீளாத விழாக்கள் மாத்திரம் இருந்தது. அந்த மீளாத விழாக்களிலே பெண்கள் வந்து தனியாக அமர்வார்கள். அப்ப
அப்பொழுது இல்லாத பெண்களினுடைய பயான் இப்பொழுது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சமுதாயமும் சிந்திக்க வேண்டும், குறிப்பாக பெண்களும் சிந்திக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்புள்ள பெண்கள் இப்போ நீங்க உங்க நன்னிமாறு பழைய ஆண்களிலே பழைய தாதாமார்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, தீனுடைய விஷயத்தை பின்பற்றி நடப்பதில் அவ்வளவு பேணுதலாக இருப்பார்கள். ஊருக்குள் எங்கேயும் நீங்கள் பெண்களை பார்க்கவே முடியாது. கடந்த காலத்தினுடைய வரலாறு அதுதான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தால் பயான் பெண்களுக்கு என்று வையுங்கள் என்று ஜமாத்துலமா சொல்ல வேண்டிய அளவுக்கு ஏன் நிர்பந்தம் வந்தது என்றால், அதற்கு எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், தீனுடைய விஷயங்கள் பெண்களுக்கு போய் சேர்வதற்குண்டான வழி என்பது முக்கியமான விஷயம். மார்க்கம் சார்ந்த விஷயத்தை இந்த மாதிரி நிகழ்வுகளின் மூலமாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு காரணம். மறு காரணத்தை சொன்னால் பெண்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. பெண்களினுடைய நிலைமைகள் மிக மிக மோசமாகி வருகிறது. குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களினுடைய நிலைமைகள் அந்நிய ஆளுநரை ஓடி போவது என்பது பல ஊர்களிலே பெரும்பாலும் நடந்து கொண்டிருப்பதின் காரணமாக நீங்க நிறைய வலைத்தளங்கள்ல பார்க்கலாம். பகிரங்கமாக அவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில ஒரு பள்ளி நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, எல்லா விஷயம் தெரிஞ்ச பெண்கள் தான் அந்த நாட்டுடையும் பண்றதுன்னு சொல்றாரு. அப்படியானால் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை ஏன்? நிலைமை ஆபத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இந்த காலகட்டத்திலே ஏற்பட்டிருக்கிறது. நல்ல விஷயங்கள் காதிலே போய் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் ஏன் அனுப்ப வேண்டும்? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எல்லாம் தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். சொன்ன விஷயம் என்ன? புது புது விஷயம் சொல்ல போறாங்களா? சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கலிமாவை சொன்னார்களோ, எந்த தீனை சொன்னார்களோ, எந்த அல்லாஹ்வை சொன்னார்களோ, எந்த கபரை சொன்னார்களோ, எந்த மறுமையை சொன்னார்களோ, அதே தான் எல்லா நபிமார்களும் சொல்ல போறாங்க. நம்ம ஏதாவது புது விஷயம் பேச போறோமா? இல்லையா? அதைத்தான் பேச போறோம். ஏன் திரும்ப திரும்ப 1,24,000 நபிமார்களின் மூலமாக எல்லா விஷயமும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ஏன் சொல்ல வேண்டும், சொல்லப்பட வேண்டும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், நபியே நினைவூட்டுங்கள். அல்லாஹ் பாத்துங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாங்க சொல்றோம்? 5 தடவை. எது குறிச்சு? தொழுகையை நினைவூட்டுவதற்காக வேண்டி, இல்லையா? சரி, பாங்கு தானே சொல்லியாச்சு, அப்புறம் எது காமத்து? பாங்குல உள்ள வார்த்தை வேற, காமத்தில் உள்ள வார்த்தை வேறையா? 2 வார்த்தை தான் ஹிஸ்டரி. என்ன அது? காமத்தி சலாத் அப்படிங்கிறது தான். மற்றதெல்லாம் பாங்குல என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் மோதினால் காமத்துல திரும்ப சொல்றாரு, இல்லையா? அப்படியானால் இது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? தீனுடைய விஷயங்கள் அடிக்கடி நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். தீனுடைய விஷயங்கள் ஏதோ ஒன்று 4 விஷயங்கள் அல்லது 5 விஷயங்கள் அல்ல, தீனுடைய விஷயங்கள் காதிலே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் இருக்கிற ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கும், இருக்கிற ஈமான் போகாம இருக்கும். ஏன் தெரியுமா? கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் மிக மிக மோசமான காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, கைருல் குரூனி கருணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், காலத்தில் சிறந்தது என் காலம், அதற்கு பின்னால் உள்ள காலம், அதற்கு பின்னால் உள்ள காலம். அதுக்கு பிறகு சொன்னாங்களா? இல்லையே. ஏன் சொல்லலைன்னா கேரண்டி கிடையாதுன்னு அர்த்தம். என் காலம் சிறந்த காலம்,
என் காலம் பேணுதலான காலம், என் காலம் வகி இறங்கக்கூடிய காலம், என் காலம் பேணுதலாக இருக்கக்கூடிய காலம், அதற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் இமாம்களுடைய காலம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கியாமத்தை நெருங்க 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 என்ன அட்டூழியம் பெருகிக் கொண்டே போகும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பா பள்ளியாசலை விட்டு வெளியே கால் வச்சோம்னா நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய விஷயங்கள், தீனுடைய ஒழுக்கத்தை பறிக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்திலே நிறைய நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதனால் நல்ல விஷயங்கள் சமுதாயத்தின் காதுகளில் போடப்பட வேண்டும், குறிப்பாக பெண்களினுடைய காதுகளிலே போடப்பட வேண்டும். நல்ல விஷயம் கேட்கறதுனால என்ன மாற்றம் ஏற்படும் தெரியுங்களா? கண்டிப்பாக உள்ளத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். குறிப்பாக நம்ம இங்க பேசுற விஷயம் நம்ம விஷயம் கிடையாது. யார் விஷயத்த பேசிட்டு இருக்கோம்? அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்த, குர்ஆன் உள்ள விஷயத்த, ஹதீஸில் உள்ள விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோமே தவிர பட்டிமன்றம் மாதிரி அவன் கொண்டாட்டி இவன் கேலி பண்றது, இவன் கொண்டாட்டி அவன் கேலி பண்றதுங்கிற வேலை இங்க கிடையாது. நல்ல விஷயங்கள் காதிலே விழுந்தால் யாருக்காவது என்றைக்காவது ஒரு நாள் மாற்றம் நிகழும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ற, நல்லா கேளுங்க. ஏன் பெண்களுக்கு தீனுடைய விஷயங்கள் காதிலே போட வேண்டும்? ஏன் தீனுடைய விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்? லண்டன் எப்படிப்பட்ட சிட்டின்னு உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் கலாச்சாரம், அமெரிக்க கலாச்சாரம் நிறைய இருக்கக்கூடிய காலம். அங்க என்னென்ன ஹைவா வேலை இருக்கோ அத்தனை வேலையும் மேல்நாட்டு கலாச்சாரத்துல சர்வசாதாரணமா நடக்கும் இல்லையா? அப்ப லண்டன்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு கேபரே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொம்பளை வருது. பேரு லீனா செபாஸ்டியன் பேரு. இஸ்லாமிய பொம்பளை கிடையாது. காபரே டான்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் திரும்பி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேடையிலே அந்நிய ஆண்களுக்கு முன்னால், கூட்டத்திற்கு முன்னால் ஆடைகளை கலந்து குறைந்து அசிங்கமான நடமாடக்கூடிய ஒரு பெண்மணி லண்டனுக்கு வருது. அமெரிக்கால அந்த ஊர். அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு லண்டனுக்கு வருது. வந்து அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விதமான சத்தம் கேட்கிறது. இங்கிலீஷ்ல ஒரு அஜெண்ட் பயன் பண்றாரு. எங்க இருந்து இந்த சத்தம் வருதுன்னு லீனா செபாஸ்டியன் பொம்பளை பார்த்தா பக்கத்துல ஒரு ஈராக்கிய குடும்பம், ஈராக்கில இருந்து வந்த குடும்பம். ஈரான்னா இறை நேச செல்வர்கள் வாழ்ந்த ஊர், நல்ல பேணுதலா இருக்கும். இன்னைக்கு பாருங்க இருக்காங்க. அப்படி அந்த குடும்பம் தீனுடைய விஷயத்தை கேட்டு அந்த அஜெண்ட் இங்கிலீஷ்ல என்ன பேசுறாருன்னா கபரை பத்தி பேசுறாரு, மறுமையை பத்தி பேசுறாரு, கேள்வி கணக்கு பத்தி பேசுறாரு. இந்த பொம்பளை எங்க இருந்து வந்திருக்கு? அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இந்த பொம்பளை கேட்டுட்டு என்னடா இருந்தாலும் புதுசா ஒரு விஷயத்த பேசுறான், கபர் ஒண்ணு இருக்குங்கிறான், கேள்வி கணக்கு இருக்குங்கிறான், மலக்குமார்கள் வருவாங்கிறான், மறுமையில எழுப்பப்படுவாங்கிறாரு அப்படின்னு இந்த பிள்ளைக்கு நேரம் ஆச்சரியப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போச்சு. என்ன இது, என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதுதான் எங்க மார்க்கம், எங்க மார்க்கத்துல சொன்ன விஷயத்த நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த லீனா செபாஸ்டியன்ங்கிற பொம்பளை அமெரிக்க கலாச்சாரத்துல நாகரிகத்துல உலகத்துல இருக்க பொம்பளைக்கு இதெல்லாம் பேசினா, இப்ப அஜர்த்துமாக நம்ம ஏதாவது இதை பத்தி பேசினா பிற்போக்குவாதி நம்ம இயக்கத்துக்காரனே சொல்றோம். இன்னும் இதுவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த 21ஆம் நூற்றாண்டில இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு உலகத்தினுடைய செய்திகளை இப்படி கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கபூர் இருக்குங்கிறீங்க, கேள்வி கணக்குங்கிறீங்க, மறுமைங்கிறீங்க, மலக்கு வருவாருங்கிறீங்க. உங்களுக்கே இது ஓவரா தெரியல அப்படின்னு கேட்குது. யாரு? அந்த இங்கிலீஷ்கார பொம்பளை. அந்த தீனுடைய பற்றுடைய அந்த பெண்கள் குடும்பம், அந்த தீனுடைய குடும்பம் சொல்லிச்சு, நீ கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீ கண்ண மூடனா அதான் நடக்கும், நாங்களும் கண்ண மூடனா அதான் நடக்கும். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னார்களோ அது நிச்சயமாக நடந்து கொண்டு. அந்த பொம்பளை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உங்களை மாதிரி பைத்தியாக கூட்டமா இந்த உலகத்துல இப்படி ஒரு ஆளான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுச்சு.
போய் நைட்டு படுக்கும் போது கனவு வருது. கனவு என்ன கனவு வருதுன்னா, உலகம் அழிஞ்சு போகிற மாதிரி, கபூர்ல இருந்து எல்லாம் எந்திரிக்கிற மாதிரி. யாரு? லீனா செபாஸ்டியன். அந்த பொம்பளை முஸ்லீம் பொம்பளை கிடையாது. இந்த பொம்பளைக்கு பயம் வந்துருச்சு. எந்திரிச்சு உட்கார்ந்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன நாகரீகம், நைட்டு இப்படியே இருந்து கபூர் இருட்டுனோன்னா நமக்கே பயம் வருதா இல்லையா? அப்போ பார்த்துட்டு திருப்பி தூங்குது, திருப்பி அதே கனவு வருது. இந்த பொம்பளைக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஈராக்கிய குடும்பத்திலே வருகிறது. இப்படிலாம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு. அதுதான் நடக்க போறது. நீ கனவா இருந்தாலும் நினைவு அதுதான், உண்மைதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன செய்யறது? அதுக்கு தான் நான் சொல்றேன், பெண்கள் ஏன் பயானம் கேட்கணும், ஏன் இஸ்லாமிய விஷயம் ஒழுகணும் அப்படிங்கிறதுக்கு இது நல்லா கேளுங்க. நான் வலைத்தளங்களிலே பார்த்த செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஈமான்தாரி பொம்பளையா இருந்தா அந்த வேலையை தான் செய்யும். மற்றவனா இருந்தா என்ன செய்யும்? மூடி வச்சுட்டு டிவி பார்க்க, சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் குரானுக்கு இருந்து கையில் இறுக்கி கொடுத்து, நாங்க சொன்ன விஷயம் தான் இதுக்குள்ள இருக்கு, உனக்கு வேணும்னா இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. லீனா செபாஸ்டியன் படிக்க ஆரம்பித்தது கடைசியில எதிலே போய் முடித்தது தெரியுமா? குரானை யார் தூக்கினாலும் சரி, குரானை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எவர்களெல்லாம் குரானை தொட்டார்களோ, பெருமானாரி வார்த்தையை தொட்டார்களோ, இஸ்லாத்தை தொட்டார்களோ, அவர்கள் முழுக்க இஸ்லாத்தின் வட்டத்தில் வந்து விழுந்ததாகத்தான் சரித்திரம். கடைசியில் லீனா செபாஸ்டியன் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? இஸ்லாமிய பிரச்சாரராக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வந்துச்சு. எப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சு? நம்ம போய் சொன்னோமா? நம்ம ஆளுக்கு சொல்ல முடியலையா? அடுத்தவனுக்கு எங்க போய் சொல்றது? நம்மளே நம்ப மாட்டேங்கிறானே மறுமைய. அஜித்குமாருக்கு வயிறு வளர்க்கறதுக்காக வேண்டி பயான் பண்றாங்கிறான். நம்மளே யார் வயிறு வளர்ந்துருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். மறுமை உண்டு இருக்கிறது என்பதெல்லாம் கிறுக்குத்தனம். ஆலிம்கள் சொல்ற பிதற்றல் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. குரான் அப்படி இருக்கிறதெல்லாம் பொய்யுங்களா அம்மாள் சொல்றான். ஆனால் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை பெண்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக கிறிஸ்துவ பெண்களுக்கு மத்தியிலே, மேற்கத்திய கலாச்சாரத்திலே உழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயை கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அந்த கவனத்தோடு இந்த பயானை நீங்க கேட்க. திருக்குரான் மிகப்பெரிய பொக்கிஷம். எந்த ஆயத்தை தூக்குனீங்கன்னா யாருக்கு எந்த இடத்துல நேர்வழி காட்டுது கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தது எதனால தெரியும் உங்களுக்கு? எதனால? குரானை தூக்குனதுனால. தாஹாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நபியே, உங்களை சிரமப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வேதத்தை இறக்கவில்லை. இதுக்கும் இஸ்லாத்துக்கு வரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, இந்த ஆயத்தை இந்த சூறாவை படிச்சுதான். இப்படி திருக்குரான் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய அருட்படை திருக்குரான். அந்த திருக்குரான்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை குறித்து யோசிக்க இருக்கிறான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் இது பழைய வேதமா தெரியுது. மற்ற அறிவியல் அறிஞர் பூரா குரானை கையில தூக்காது எவ்வாறு அறிஞர் இருக்கானா? மேற்கத்திய அறிஞர்கள் பூரா ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் திருக்குரானைத்தான். உலகத்தின் எல்லா விஷயங்களையும், அறிவியல் சார்ந்த விஷயங்களையும், நாகரிகம் சார்ந்த விஷயங்களையும், மறுமை சார்ந்த விஷயங்களையும், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும், குடும்பம் சார்ந்த விஷயங்களையும், எல்லா விஷயங்களையும் சொல்றது திருக்குரான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றேன்னா, உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல இடத்துல உலகத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னமல் ஹயாத்து துன்யா லஅிபுன் வ லஹு. இந்த உலகம் வீண் விளையாட்டு, வேடிக்கை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல் மத்தாஉத் துன்யா கலீல் வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா. இந்த உலக வாழ்க்கை அற்ப சொற்ப இன்பம் தானே தவிர வேறு கிடையாது. மறுமையில் யாருக்கு? இறையச்சம் கொண்டவர்களுக்கு மறுமைதான் சிறந்த வீடு. அல்லாஹ் சொல்றான்.
இப்படி உலகத்தை குறித்து அல்லாஹ் நிறைய யோசிக்க சொல்கிறான். சரி, உலகத்தை எப்படிங்க யோசிக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை எப்படி யோசிக்க சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தை உலகத்தின் கண்ணோட்டத்தில் யோசிக்க கூடாது, உலகத்தில் இருந்து கொண்டு மறுமையின் கண்ணோட்டத்தில் யோசிக்கணும். நீங்க ரசூலுல்லாஹ் ஹதீஸ் நிறைய எடுத்து பாருங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் சின்ன விஷயம் உலகத்துல நடந்தாலும் அதை கொண்டு போய் எதிர ஃபிட் பண்ணுவாங்க, மறுமையில ஃபிட் பண்ணுவாங்க. சாதாரண விஷயம் ஒண்ணு இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சஹாபாக்களோடு போயிட்டு இருக்கும்போது குப்பை தொட்டியில ஒரு ஆடு செத்து கிடக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. குப்பை தொட்டியில ஆடு செத்து கிடக்கிறது சாதாரண விஷயம்தான். இதே ரோட்ல யாராவது அடிபட்டு இருந்தா நம்மால் கூட கூட்ட முடியுவான். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு போட்டு கேமரா எடுத்துக்கிட்டு இருப்பான். நன்றாக யோசித்து பாருங்கள், உலகத்தை எப்படி யோசிக்க வேண்டும் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். போயிட்டு இருக்கும் போது சகாபாக்கள் இந்த ஆடு செத்து கிடக்குது, நாத்தான் அடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சகாபாக்களை கேட்கிறாங்க, உங்களில் யாராவது ஒருவர் இந்த செத்த ஆட்டை ஒரு திரகம் கொடுத்து விலைக்கு வாங்குவோர் உண்டா? இருக்கு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஏங்க செத்து உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, நல்லா தானே இருந்தீங்க. அப்போ சகாபாக்கள் இப்படி பேசி பழக்கம் கிடையாது. எதா இருந்தாலும் அல்லாஹ் வஅலிஹி ரசூலுன்னு சொல்லுவாங்க. இந்த உங்களில் யாராவது செத்த ஆட்டை, இந்த ஆட்டை ஒரு திரகம் கொடுத்து விலைக்கு வாங்குவோர் உண்டா? சஹாபாக்கள் கேட்கறத யாரும் சொல்லுவோம், கோஷல கொடுத்தாலே யாரும் வாங்க மாட்டாங்களே, காசு கொடுத்து எப்படி வாங்குவாங்க? நல்லா கவனிங்க, உலகத்தை எப்படி யோசிக்கணும்னு சொல்லி தந்தாங்க. இந்த செத்த ஆடு உங்களிடத்திலே எவ்வளவு விலை மதிப்பற்றதோ கேவலமாக பார்க்கிறீர்களோ, இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் உலகம் இதைவிட கீழானது. நீங்க தேடிக்கொண்டிருக்கிற உலகம், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற உலகம் இருக்கிறது மிக மிக மோசமான. அதனால யாருக்கு எப்ப என்ன வரும்னு தெரியாது. உலக வாழ்க்கையை கரெக்டா வாழ்ந்துட்டு போயிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இதன் மூலமாக சொல்லி தருகிறார். உலகத்தை இந்த கண்ணோட்டத்தில் தான் யோசிக்க வேண்டும். குறிப்பாக உலகத்தினுடைய விஷயங்களை மறுமையின் கண்ணோட்டத்தில் யோசிக்க வேண்டும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஒவ்வொரு மூமினுக்கு இந்த கண்ணோட்டத்தோட யோசிக்கணும். எப்படி யோசிக்கலாம் பாருங்க. தீனுடைய கண்ணோட்டத்துல உலகத்தை ரெண்டு கண்ணோட்டத்தில் யோசிக்கலாம் சுருக்கமா. எப்படின்னா, உலகத்தை உலகத்தின் கண்ணோட்டத்தில் யோசிப்பது, உலகத்தை மறுமையின் கண்ணோட்டத்தில் யோசிப்பது. அதுல அதிசயம் என்னன்னா, ஒண்ணுக்கொண்டு நேர் எதிரானது. உலகத்தை உலகத்தின் கண்ணோட்டத்துல யோசிச்சீங்கன்னா ரொம்ப முன்னேறி போன மாதிரி தெரியும். ஆனா மறுமையின் கண்ணோட்டத்தில் யோசிச்சீங்கன்னா உலகம் நேரு மாத்தமா பின்னோக்கி இருக்கிறதா தெரியும். உலகத்தை உலகத்தின் கண்ணோட்டத்தில் யோசித்து பாருங்கள். எப்படி யோசிப்பது? நாம் பெற்றிருக்கிற முன்னேற்றங்கள் முழுக்க முழுக்க நேற்றைய உலகம் அல்ல. ஒருத்தன் நம்ம உடம்பு செல்களால் ஆனது, அர்த்தம் வேற. எந்த செல்லு? கையில வச்சிருக்கு செல் இல்லை. அதுல ஒரு பையன் சொல்றான், நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது உடல் செல்களால் ஆனது, செல் இல்லாமல் உயிரினம் இருக்க முடியாதுன்னு வாத்தியார் சொல்லும் போது தெரியல, இப்பதான் தெரியுது எந்த செல்லும் கையில இல்லாம எந்த உயிரினமும் உரையோடு இருக்க முடியாது. ஏன்னா எவனை பார்த்தாலும் செல்லை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். பிடிங்கி பாருங்க, குழந்தைகிட்ட கூட செல்லை பிடிங்கி பாருங்க. அவன் சொல்ற செல்லு வேற, நம்ம விளங்கி இருக்கிற செல்லு வேற. அவன் அறிவியலை சொல்கிறான். உலகத்திலே செல், உடலுக்குள்ளே செல்களால் ஒவ்வொரு நிமிடமும் பழைய செல்கள் இறந்து கொண்டிருக்கின்றன, புதிய செல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அவர் வலைத்தளத்தில் ஒருத்தன் பேசுறான், நேத்திருந்த யூசுப் ஜெயந்தி இன்னைக்கு இல்ல, நேத்திருந்த உலகம் இன்னைக்கு இல்ல, ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் புதிய செல்கள் பிறக்கின்ற பொழுது நீங்க பழைய விஷயத்தை சொல்லாதீங்க, புதிய புதிய சிந்தனைகளை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறான். உலகத்தை இப்படி யோசிச்சு நாம் பெற்றிருக்கிற முன்னேற்றங்கள் முழுக்க முழுக்க உலகத்தின் கண்ணோட்டத்தில் யோசித்தால் எங்கேயோ போயிடுச்சு உலகம் இல்லையா?
இப்ப என்ன வந்துருச்சு, ஜிபே வந்துருச்சு இல்லையா? ஜிபே யார் வச்சிருக்காங்க? இன்னும் நம்ம பெரியவங்களுக்கு நமக்கு தெரியுது ஜிபே எப்படி அனுப்பணுங்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பிச்சை போட்ட சில்லறை இல்லைன்னா அவன் ஜிபே வச்சிருக்கான். ஜிபேல போடுங்கிறான் பிச்சைக்காரன். நீ அப்படித்தான் வரும். பூரம் பணவரை பண்ட பரிமாற்றம் பூரம் இதுல போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா உலக அமெரிக்காவில் நடந்த செய்தியை இங்கிருந்தே நீங்க என்ன செஞ்சலாம், தப்புன்னு பார்க்கலாம் இல்லையா? மௌத்து செய்தி அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது. என்னப்பா அமெரிக்காவிலே இருக்கிற மௌத்தானது உனக்கு தெரியாத எனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்கிற அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு உலகம். அதுல மோசமான நிகழ்வுகளும் இருக்கிறது. உலகத்தின் கண்ணோட்டத்தில் யோசித்தால் அறிவியலில், விஞ்ஞானத்தில், நாகரீகத்தில், வசதி வாய்ப்புகளிலே மிக மிக முன்னேறி கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தேவையில்லை, அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா உலகத்தை மறுமையின் கண்ணோட்டத்தில் யோசித்தால் செல்லாலசன் சொன்னாங்களா இல்லையா, கியாமத்து நாள் நெருங்க 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 என்ன பெருகும்? அட்டூழியங்களும் குழப்பங்களும் பெருகும். பாதி யார் எனக்கு பின்னால் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ வாழ்வார்களோ கதீரன், அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள், அதிகமான குழப்பங்களை பார்ப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த குழப்பம் பூரா இப்ப நடந்துகிட்டு இருக்கா? எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒண்ணு கூட தப்பாம நடந்துகிட்டு இருக்கு. ஆல்பர்ட் அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, அல்ல அழிக்கிறதுக்கு முன்னாடி இவர்களே அழிவு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு, அவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இருக்கிற தப்பையெல்லாம் பார்த்தா நமக்கே எட்டிக்கிட்டு மிதிக்கலாம்னு தோணுதே. அல்ல பொறுமையாளன் அல்ல, கோபக்காரனும் கூட, ரோஷக்காரனும் கூட. அவ்வளவு அட்டூழியங்கள் இந்த உலகத்தில் பெருகி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பா நான் சொல்ல வந்தது ஏன் இவ்வளவு விஷயம் சொன்னா, பெண்கள் விஷயத்தில் நிறைய குழப்பங்களும் அட்டூழியங்களும் ஒழுக்க குறைவுகளும் பண்பாடு குறைவுகளும் கலாச்சார குறைவுகளும் பெருகி கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். பொதுவா ஒரு புள்ள 2 புருஷனை கல்யாணம் முடிச்சிருக்கு. இதுல என்ன தப்பு? நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியும். குரான்ல எந்த ஆயத்துன்னு கேட்டாதான் தெரியாது. நீயா நானா ப்ரோக்ராம் அதெல்லாம் சொன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். அதுல ஒரு புள்ள பேசு, இஸ்லாமிய புள்ள இல்லைங்கிறது வருத்தம். இஸ்லாமிய புள்ள இருக்குது, நான் சொல்றேன். ஆண் மாதிரி டிஷர்ட் பேண்ட் அது போட்டாக்க சுதந்திரமா? சுதந்திரத்தை எப்படி விலகி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பக்கம் பூரா பசங்க உட்கார்ந்துருக்கான், இந்த பக்கம் பூரா பிள்ளைய உட்கார்ந்துருக்கு. அதுல ஒரு புள்ள ஆண் மாதிரி கிராப் கட்டிங், கண்ணாடி, டிஷர்ட். அந்த எதிர் மைக்க கொடுத்து பேச சொல்றான். அந்த புள்ள என்ன பேசுதுன்னு பாருங்க. பெண்களினுடைய நிலைமைகள் உலகத்தில் எப்படி போய்கொண்டிருக்கிறது, எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பெண் சமூகத்தை விட்டு எடுபட்டு போய்கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த புள்ள கேக்குது ஆம்பளைட்ட, நீங்க மட்டும்தான் தண்ணி அடிப்பீங்களா? ஏங்க நாங்க அடிக்க கூடாது? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் வருமா, எங்களுக்கு வராதா? இப்படி இப்படி பேசுறதுக்கு கேட்கறக்கே நமக்கு வெக்கமா இருக்குல்ல. பழைய காலத்துல நீங்க அப்படி கேட்டுருக்கீங்களா? பெண்கள் என்றாவது கணவனை மீறி, பெரியவர்களை மீறி பேசிய வரலாற்றை முன்னால் 30 வருடங்களுக்கு முன்னால், 40 வருடங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறீர்களா? யோசிக்க கூட முடியும். இன்னைக்கு நீயா நானால உட்கார்ந்துட்டு அந்த புள்ள கேட்குது, ஏன் உங்களுக்கு மட்டும் என்ன தலையில பெரிய பொம்மை முளைச்சிருக்கா? யாரு? ஆம்பளைகளை பார்த்து. ஆம்பளைன்னா என்ன பெரிய பொடுங்கியாங்குது. உங்களுக்கு மட்டும் தண்ணி அடிச்சாதான் போதை வருமா? எங்களுக்கு வராதாங்க. இப்ப உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொல்ல போனா எனக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கே அதை சொல்றதுக்கே கொஞ்சமா இருக்குது. இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். முன்னாடி எல்லாம் ஜமாத் உலமாவுல
பயான் நிகழ்ச்சியில எதை பேசுவாங்க தெரியுங்களா? குடும்பம், குரான், மரபு அப்படிதான் பேசுவாங்க. இப்ப ஜமாத் உலமால என்ன பேச சொல்றாங்க தெரியுங்களா? ஆங்காங்க இளைஞர்களுக்கு போதை விழிப்புணர்வு கூட்டம் நடத்துங்கிறாங்க இல்லையா? ஏன் ஏன் நம்ம பசங்க அதிகமா அதுல சிக்கிட்டாங்க. உடுமலைப்பட்டியில ஜமாத் உலமா சார்பு ஒரு கூட்டம் நாங்க நடத்தணும் போன வருஷம். இஸ்மாயில் ஹசனி திருச்சியில இருந்து வந்து வீடியோ போட்டு காமிச்சாரு. பான்பராக் போறதுனால என்ன, எப்படி பாதிக்குது, மருத்துவர்கள்ட்ட இருந்து அதை காமிக்க மாட்டாங்க சீக்கிரட், அதை வாங்கி பள்ளியாசல் உட்கார்ந்து படம் காமிச்சுட்டு இருக்கணும். எவ்வளவு மோசமாக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது, உடல் ஆரோக்கிய ரீதியிலும் பண்பாடு கலாச்சார ரீதியிலும். சமூகத்துல அந்த வியாதி அதிகமா வரலன்னு இருந்தாலும் பெண்கள் சமூகம் வெளியே கெட்டுக் கொண்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டுல கள்ள உறவுல காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும். படிச்சிருப்பீங்க செய்தி. அதுல அதிசயம் என்ன தெரியுமா? நல்ல வேளை நம்மாடி இல்லை, நம்ம விழிப்புணர்வுக்காண்டி சொல்றேன். கள்ளக்காதலனுக்கு புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இவனை கொலை பண்ணிடுவாங்க பயந்து. படிச்சு பாருங்க செய்தி. அப்பாட நம்ம தப்பிச்சா போது, நல்ல குடும்பத்துல சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிறான். இப்படி உலகத்தில் போங்கு, பெண்களினுடைய போங்கு மிக விரைவாக நாகரிகம் என்கிற பெயரில் அசிங்கங்கள் எல்லாம் அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நாம் நம் குடும்பத்தை குறித்து, நம்ம குடும்பத்தினுடைய பெண்களை குறித்து, இளைஞர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதுவும் படிக்க போற பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு மற்ற பெண்கள் இலக்கு அல்ல, இஸ்லாமிய பெண்கள் தான் அவர்களுக்கு இலக்கு. இஸ்லாமிய பெண்களை சரிவரையில் சிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது கெடுத்து நாசமாக்கணும், உங்களை தீனை விட்டு அப்பாற்படுத்தணும், கருத்து சுதந்திரம் என்கிற பேரில் உங்களை பேச வைக்க வேண்டும். அப்படி மாற்றமான கருத்தை எந்த பொம்பளை குறுக்கா போட்டு பேசுதோ அதை வரவேற்பான். அப்படி நம்மளால பேசுது. படித்த பெண்கள் அப்படி பேசுகிறார். தஸ்லீமான சரி முன்னாடி ஒரு பெண் அப்படி இருந்துச்சா இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. யூபியில நடக்குது என்ன தெரியுமா? நடந்து முடிஞ்சிருக்குது. எல்லா இளைஞர்களும் சேர்ந்து, அது எந்த அமைப்புன்னு சொல்ல, 3 எழுத்து அமைப்பு, நான் பேர சொல்ல விரும்புறேன். அந்த அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள்னா, அவன் எல்லாம் சத்தியம் போட்டு சத்திய பிரமாணம், உறுதி பிரமாணம் எடுக்கிறான். என்ன பிரமாணம் எடுக்கிறான் தெரியுமா? நான் வாழ்ந்து மரணிப்பதற்குள் ஒரு இஸ்லாமிய பெண்ணாயாவது கல்யாணம் பண்ணி கெடுத்து நாசமாக்குவேன். நான் சொல்றது கதை கிடையாது, அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்றேன். நான் நடந்து கொண்டிருக்கிற நிஜமான உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் எவ்வளவு குறிவைக்கப்படுகிறீர்கள். குறிப்பாக அந்த படித்த பெண்களுக்கு மத்தியில இஸ்லாம் என்பது உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது, இஸ்லாம் என்பது உங்களை முக்காடு போட்டு மூளையிலே முடக்கி வைத்திருக்கிறது என்பன போன்ற சிந்தனைகளை தீனுடைய பெண்கள், படிக்காத பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒழுக மாட்டாங்க. படிச்ச பெண்கள் டப்பிடிக்கிட்டு ஒழுங்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியும்? ஆனமலையை சேர்ந்த 2 பெண்கள் பேசினாங்களே யூடியூப்ல, நாடகம் போடுறாங்க. ஏன் இப்படி? அதுல ஒருத்தன் கேட்கறான், ஒரு நடிகை, அவன் பேரை சொல்ல விரும்பல, இஸ்லாமிய பெண்கள் இப்படின்னா யூடியூப்ல வந்து வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க மார்க்கு இதை தரம் இல்லையா? அது தடன்னு சொல்லத்தான் வந்திருக்கும். எங்கும் காணாத சுதந்திரத்தை நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே பார்த்தேன். எங்கும் காணாத ஒழுக்கத்தை, பெண்களினுடைய மேம்பாட்டை இஸ்லாத்திலே நான் பெற்றுக்கொண்டேன். சபரிமலை இந்த கழுதையை யூடியூப்ல போய் என்ன சொல்றது? இஸ்லாமியங்களை முடக்கி வைத்திருக்கிறது. கொஞ்சம் சோதரமா வெளியே வந்து நாங்க ஓப்பனா சொல்றோம். அப்படியானால் நீங்கள் எப்படி குறிவைக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் உங்களை குறிவைக்கிறான்? ஆண் இளைஞர்கள் டார்கெட் இல்லை,
இஸ்லாமிய இளம் பெண்மணிகள் டார்கெட், குறிப்பாக பெண்கள் சமுதாயம் டார்கெட். ஏன் தெரியுமா? பெண்கள்ல ஒரு ஆள் கெட்டு போன குடும்பமே கெட்டு போன மாதிரி. காரணம் உங்களுக்கு பல பரிமாணங்கள். சொன்னாங்களா இல்லையா? கணவனை வழிகாட்ட வேண்டிய, பிள்ளைகளை திருத்த வேண்டிய, பெற்றோர்களை பராமரிக்கிற. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தீன் எங்க போயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துச்சு தெரியுமா? தீன் எங்க வந்துச்சு? முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? யாரு? கதீஜா நாயகி. முத எங்க தீன் போயிருக்கு? உங்கள்ட்ட தான் வந்திருக்கு. அப்ப அங்க இருந்துதான் வெளியே. எனவேதான் உங்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள். காரணம் என்ன? பெண் சமூகத்தை கெடுத்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா சமூகத்தையும் கெடுத்துள்ளார். அதைத்தான் டார்கெட் வச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், உலகத்துல இவ்வளவு அட்டூழியத்திற்கு பின்னாடியும் உலகத்துல யார் அதிகமா அடி வாங்குறான்னு கணக்கு பாருங்க. யார் வாங்கிட்டு இருக்காங்க? நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால ஜம்முன்னு தண்ணீர் கட்டி தொலைந்துட்டு இருக்கோம். பெண்கள் பயான பாயாசத்தோட ஆரம்பிக்கிறோம் நம்ம சுதந்திரமா. மற்ற ஊர்ல வெளியே தொழுக முடியாது. யூபியில ஸ்கூலை பூரா இழுத்து மூடிக்கிட்டு இருக்கான். பலஸ்தீன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டுங்க. ஒவ்வொரு குழந்தை எப்படி செத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு தாயும் எப்படி ஈமானிய உணர்வுள்ள தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்க. என்ன கேடு நமக்கு? எவ்வளவு சுதந்திரமாக அல்லாஹ் நம்மை மார்க்கத்தில் வாழ வைத்திருக்கிறார். அதனால வேகமா இவ்வளவு அடி வாங்கினதுக்கு பின்னாடி, இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டதற்கு பின்னாடியும் கூட இஸ்லாம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருதுன்னு அன்னைக்கு ஒரு ஆளு யூடியூப்ல போட்டிருக்காரு. பாடமே நடத்துறாரு. முதல் இடத்துல இருக்கிற மதம் கிறிஸ்துவ மதம், 2வது இடத்துல எது இருக்கு? இஸ்லாமிய மதம், அப்புறம் பௌத்த மதம், சீக்கிய மதம். இப்படி கணக்கு போட்டு எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்து மதத்தில் இருக்க நிறைய பேர் போறான், பௌத்த மதத்துல, சீக்கிய மதத்துல எல்லாம் போறான். எங்க போறான்னு பார்த்தா எங்க போறான்? கிறிஸ்டினுக்கு போறது இல்லை. அந்த எண்ணிக்கை அப்படிதான் இருக்கு. எது கூடிக்கிட்டே இருக்கு? இஸ்லாமிய மதமும் கூடிக்கிட்டே. அதனால மேற்கத்திய உலகத்தினுடைய தாக்கம் என்ன? எப்படியாவது இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும். அதனால தீவிரவாதியின் சொல்லு அட்டி உத. இஸ்லாமிய கோபியோ என்று சொல். இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகின்ற மார்க்கம் என்ன சொல். பெண்களுக்கு எதிரான சுதந்திரத்தை கெடுக்கக்கூடிய மார்க்கம், மூளையிலே அருவி முடக்கி போடக்கூடிய மார்க்கம் சொல். ஒரு செய்தி இப்ப வந்திருக்கு, என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவ மன்னர்கள்னா 200 சிறுவை போர் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களோட. 200 சிறுவை போர்களையும் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்ளவே முடியல. இப்ப மன்னர் செயின்ட் லூயிஸ் அப்படின்னு ஒரு மன்னர். அவர் 1800 சொச்சம் நினைக்கிறேன், 1270. எப்படி ஏன் முஸ்லிம்களை வெல்ல முடியவில்லை? இவ்வளவு பணபலம் வச்சிருக்கோம், படைபலம் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், முஸ்லிம்களை ஏன் வெல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவன் ஆய்வு பண்ணான். ஏன் முஸ்லிம்களை வெல்ல முடியவில்லை? கடைசியில் அந்த ஆய்வறிஞர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய தீன் இருக்கிற வரைக்கும் அவங்களை என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது. என்ன செய்யணும்? முஸ்லிம்கள்ட்ட ஈமானிய உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஈமானிய உணர்வை நீங்க புடுங்கிட்டீங்கன்னா, ஈமானிய வாழ்வை நீங்க புடுங்கிட்டீங்கன்னா, அவங்கள சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், வீழ்த்திடலாம். நீங்கள் வலைத்தளத்திலே பார்த்திருப்பீர்கள், ஈமானிய உணர்வு உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் உங்களை யாரும் எந்த சூழ்நிலையிலையும் அசைக்க முடியாது. எனவேதான் இந்த ஈமானிய உணர்வை குறிப்பா பெண்களினுடைய உள்ளத்திற்கு கொண்டு வர வேண்டும். விழாக்களின் இந்த சபையினுடைய நோக்கங்கள், பயனுடைய நோக்கங்கள்லாம் அதுதான். லண்டன் தெரு ரம்ஜான் நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தை நோன்பு வச்சிருக்கு, 13 வயசுக்குள்ள நினைக்கிறேன்.
கிறிஸ்துவனும் யூதனும். அவன் என்ன செய்யலாம், அந்த பிள்ளைகிட்ட நோன்பு வச்சிருக்கியான்னு கேட்கறான். ஆமா. நோன்பை விட்டுறியா, சாக்லேட் தரேன். நோம்ப விட்டுறியா, சாக்லேட் தரேன். அதெல்லாம் விட முடியாது. $100 எடுத்து இதை காட்டுறான். இப்ப நோம்ப விடுறியா, விட முடியாது. விலை உயர்ந்த செல்போனை கையில கொடுத்து இதை வச்சுக்கோ, புதுசு, நோம்ப விடுங்கிறான். இல்ல, விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன்? மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். மேலன்னா மடிமடையா, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுது. இப்படிப்பட்ட ஈமானிய உணர்வு பெண்களினுடைய உள்ளத்தில் குடியிருக்கின்றவரை, ஈமானிய இஸ்லாமிய உணர்வை, அமல்களை இந்த உலகத்திலிருந்து அழிக்க முடியாது என்பதை அந்த கிறிஸ்துவ மன்னர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்ப முஸ்லிம்களை வெல்லணும்னா, இஸ்லாத்துல இல்லாம ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சூழ்ச்சி செய்யணும். குறிப்பாக அவர்களை தீனுடைய விஷயத்தில இருந்து விலக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்ல போனா, அதனாலதான் அறிவானால் ஏற்படுகிற யுத்தத்தை விட அறிவு தாக்கத்தால், அதனால மூளையை மழுங்கடிக்க செய்யற வேலை. அப்படின்னா இஸ்லாம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது, சுதந்திரத்திற்கு எதிரானது, மார்க்கம் சொல்லி உங்களை முடக்கி வைக்கிறாங்க என்று உங்களை கெடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் முழுக்க முழுக்க இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கு. இப்ப மெயின் அவங்க டார்கெட் என்னங்க? ஈமானிய வாழ்வை உங்களிடத்திலே இருந்து அகற்ற வேண்டும். அவனுடைய ஆராய்ச்சியோட முடிவுல அந்த செயின்ட் ஜோசப் அப்படிங்கிற லூயிஸ் அப்படிங்கிற மன்னர் கடைசியில செத்து போகும்போது எல்லா கருத்துக்களையும் எடுத்து ஒரு 4 விஷயத்தை அமுல்படுத்த சொன்னார். இதனாலதான் இஸ்லாமிய சமூகத்தை நீங்க வீழ்த்த முடியும். இந்த 4 விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்திலிருந்து, குறிப்பாக பெண்கள் சமூகத்திலிருந்து ஈமானிய வாழ்வை அகற்ற வேண்டும். சரி, ஈமானிய வாழ்வுன்னா என்ன? தொப்பி போட்டு தாடி வச்சு பள்ளியாசில வந்து முன்ஷப்பு உட்கார்றது ஈமானிய வாழ்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாக்க துஅமல் ஈமான், ஈமானினுடைய சுவையை ஒருவன் ருசித்து விட்டான். ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்கு. நமக்கு பிரியாணி டேஸ்ட் தெரியுதுங்க. ஹலீல் அது மக்கீனுடைய தரத்தவர்கள் சொல்வார்கள், பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி, பாயாசத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. அது அமல்களை செய்யும் போது அது உணரப்படும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? 2 சஹாபாக்கள் போர்க்களத்திலே பாதுகாப்புக்கு நின்றார்கள். ஒரு சஹாபி தொழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார், ஒரு சஹாபி தூங்கிக் கொண்டிருந்தார். எதிரி ஒருவன் அங்கிருந்து அம்பையை தான் பின்னால் முதுகிலே ஏற்றியது, குடுங்கி போட்டு தொழுதுட்டு இருந்தார். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கடைசியில ரத்தம் அதிகமா போய் இங்க மயக்கம் போட்டுருவோமோங்கிற நிலைமை வந்தா தொழுகையை முடிச்சுட்டு எழுப்பினார். அந்த சாமி பார்த்தோன்னு பதறிட்டார். என்னப்பா உடம்புல ரத்தமா இருக்கு? நமக்கு ஒண்ணு இல்லை, மோதினார் ஃபேன் ஆஃப் ஆக்கிட்டாலே நமக்கு தொழுகையில் நிற்க முடியாது. நம்ம பெரிய ராஜாங்க குடும்பத்துல வரது மாதிரி பள்ளியாசில ஓசியில வந்து நம்ம தொழுதுட்டு இருக்கோம், ஏசியில. அந்த சாமி சொன்ன வார்த்தை தான் ஈமானை ருசின்னு தான் தெரிஞ்சுக்கிறேன். ஈமானினுடைய ருசியை ருசித்து விட்டார். யாரு? மன் ரதிய பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அல்லாஹ் ரப்பா ஏத்துக்கணும், நல்லா கவனிங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கணும். அப்புறம் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாமிய மார்க்கத்தை தீனா ஏத்துக்கணும்னா நம்ம எல்லா வாழ்வுலையும் என்ன இருக்கணும்? தீன் இருக்கணும். அந்த சாமி ஏன் முன்னாடியே எழுப்ப வேண்டியதானே? இவ்வளவு ரத்தம் அடைஞ்சவங்க என்ன சொன்னாரு தெரியுங்களா? அதுதான் ருசிங்கிற. சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிச்சுட்டேன், அதை எனக்கு முடிக்காம தொழுகையை முடிக்க மனசு இல்லைங்கிற. அப்ப குர்ஆன் ஓதுறது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருதா? 50 வருஷம் 60 வருஷம் தொழுகிறோம், இன்னைக்கு அது குர்ஆன் ஓதுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பெருமானார் தொழுதால் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுவார்கள். என்றாவது ஒரு நாள் நாம் அப்படி தொழுதிருக்கிறோமா?
என்றாவது தொழுகையில அந்த இன்பத்தை யோசித்திருக்கிறோமா? இல்லை. ஏதோ தொழுகிற பேர். நம்முடைய வாழ்க்கையிலே தீன் இருக்கிறதா? நம்ம குடும்ப வாழ்க்கையிலே தீன் இருக்கா? ஈமானிய வாழ்வு இருக்கா? இஸ்லாமிய வாழ்வு இருக்கா? திருமணங்களிலே இருக்கிறதா? பாருங்க, ரொம்ப மோசம். திருமணம் இப்ப ரொம்ப மோசமாயிட்டு. நிச்சயம் பண்ணி வச்சா பொண்ணு மாப்பிள்ளை எதிர பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க. பேசலாமா? பேசலாமா? சொல்லுங்க, பேசலாமா? நிக்கா முடிஞ்சா, ஈஜாபு கபூல் முடிஞ்சா உனக்கு இவன் மாப்பிள்ளை, உனக்கு இவன் பொண்ணு. அதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் தெரியுது. என்ன சகஜம்? ஹராம். அது செய்யலாமா? அப்படி இன்னும் சில ஊர்கள்ல நடக்குது. இஸ்லாமிய நான் வேற யாரும் சொல்லல. மாப்பிள்ளை பொண்ணுடைய சம்மதம் கேட்டு கைது வாங்குற யார் போவான்? வக்கீலும் சாட்சி. மாப்பிள்ளை எரிஞ்சிட்டு போறான் முகத்துக்கு. ஒரு ஊர்ல நடக்குது. ஊர் பேரை சொல்ல முடியல. நேரம் பொண்ணு என்ன கட்டிக்க சம்மதமா? தௌஹீத் வாழ்க்கைய. இதுக்கு பேரு அசிங்கமான ஒருத்தருக்கு அழகர் சாமியின் பேர் வச்ச மாதிரி தௌஹீதிய வாழ்க்கைய. பொண்ணுடைய என்ன கட்டிக்கு சம்மதமா அப்படின்னு கண்ணு கொடுத்துட்டு அதோட நின்னா பரவாயில்ல, முத்தம் கொடுத்துட்டு போறான். எனக்கு சொல்றதுக்கே இருக்கமா. ஹலால் ஆயிட்டான் மனைவி. இஸ்லாமிய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அசிங்கங்கள் இவைகள். பெண்களுக்கு முன்னிலையில், ஆண்களுக்கு முன்னிலையில், பெற்றோர்களுக்கு முன்னிலையில், உறவினர்களுக்கு முன்னிலையில் இந்த அசிங்கம் அரங்கேறுகிறது. நம்மெல்லாம் பேர் என்னங்க? முஸ்லீம்ல தீன்தாரிகளாம். எங்கே தீனுடைய வாழ்க்கை இருக்கிறது? இந்த வாழ்க்கையை கெடுப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். சொர்க்கம் போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், ஹசிப்துமன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் ஈஸியா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறான்ல. மஸ்ஸதஹுமுல் பஅஸா வ ضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சஹாபாக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், சோதனை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் சொல்லுவோம். ஆனால் பெண்களுக்கு சொர்க்க வாழ்க்கை மிக இலகுவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நல்ல விஷயம். அஜித்மார் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அதாஅத் பஅலஹா வ ஹஃபிதத் ஃபர்ஜஹா கீல லஹா உதுகுலி அல் ஜன்னா மின் ஐயி அபுவாபின் ஷிதி. ஒரு பெண்மணி 5 காலம் தொழுது 1 மாதம் நோன்பு வைத்து அதோட நிக்கல, சப்ஜெக்ட் அல்லாஹ் கவனிங்க. அத்தாஅத் பஅலஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து. இத்தாஅத்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பட்டு நடக்கணும். இன்னைக்கு தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, கட்டுப்பட்டு நடக்கிறது இருக்கா? நல்லா கவனிங்க. தொழுக வணக்கம், நோன்பு வணக்கம், அது கூட சேர்த்தில சொல்றாங்க இதான் இதான் என்பதும் வணக்கம். அடுத்தது மிகப்பெரிய வணக்கம் என்ன தெரியுமா? வஹஃபிதத்து ஃபர்ஜஹா, கற்பொழுக்கத்தை பாதுகாத்து. நல்லா கவனிங்க. கற்பொழுக்கம்னா உலகத்துல அர்த்தம் வேற, இஸ்லாமிய மார்க்கத்துல அர்த்தம் வேற. நல்லா கவனிங்க. உலகத்தின் அர்த்தம் கற்பொழுக்கம் என்று சொன்னால் என்ன? ஒரு ஆணு அந்நிய பெண்ணோடு சேருவது. இஸ்லாத்த கற்பொழுக்கத்துக்கு அர்த்தம் என்ன? பார்வை விடப்படக்கூடாது. நல்லா கவனிங்க. மற்ற மார்க்கத்தில எல்லாம் கொழுந்தனாருக்கு அண்ணி என்ன முறை? அம்மா மாதிரி இருப்பான். அதனால பைக்ல வச்சுட்டு அண்ணியை சுற்றுவான். இஸ்லாத்துல அப்படின்னா தொழுது நோன்பு வைத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து. நல்லா கவனிங்க. கற்பொழுக்கத்தை பாதுகாத்துன்னா உலகத்துல கற்பொழுக்கம்னா அர்த்தம் வேற, இஸ்லாத்துல கற்பொழுக்கத்துக்கு அர்த்தம் வேற. கொழுந்தனார் கூட அண்ணி என்ன செய்யக்கூடாது? போலாமா? அனுமதி இருக்கா? ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கும்போது மௌத்து இருக்காங்க. மௌத்துனா என்ன அர்த்தம்? தொலைஞ்சுன்னு அர்த்தம். மற்ற மார்க்கத்தில் அப்படி இல்லை. அங்க அர்த்தம் வேற, இங்க அர்த்தம் வேற. ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன்.
அருபம் மின் சுனலில் முரசலின் 4 காரியங்கள் நபிமார்களுடைய சுன்னத்து. ஒண்ணு அல் ஹயாவும் வெட்கம், 2வது அத்தர் போடுவது, 3வது அஸ்வாக்கு மிஸ்வாக்கு செய்வது, 4வது அந்நிகாஹு திருமணம் செய்வது. 4 சுன்னத்தானே. ஆம்பளை பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கா? கிடையாது. வெட்கம் எல்லாத்துட்டையும் இருக்கணும், பெண்கள்கிட்ட கூட இருக்கணும். அத்தர் போடுறது பொதுவான சுண்ணத்தே இல்லையா? ஆம்பளை பொம்பளைக்கு எல்லாம் தானே. ஆனா ஒரு பொம்பளை அத்தர் போட்டு வெளியே போலாமா? சொல்லுங்க, போலாமா? ஏன் போடக்கூடாது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாகிட்டே. படிச்சவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா? அந்த பொம்பளை கேட்டுச்சா இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் போதை வருமா, எங்களுக்கு வராது அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்க முடியுமா? அப்படி அத்தர் போடு எங்கே போட வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, ஐயுமா இம்ராத்தின் இஸ்தஅத்தரத், ஏதாவது ஒரு பெண்மணி அத்தர் போட்டுட்டு ஃபமர்ரத் அலா கௌமின், வெளியே ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் நடந்து போச்சுன்னா, லயஜிது மின் ரீஹா, அந்த அத்தருடைய வாடை அவர்கள் மோந்தார்கள் என்றால், நல்லா கவனிங்க, இது என்னுடைய வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பஹிய ஸானியத்துன், அவள் விபச்சாரி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அத்தர் போடுறது ஒரு குத்தமாக, தெய்வ குத்தமா? என்ன சொல்றாங்க? சொல்லலாம், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தஅத்தரத் வ ஹரஜத் அலா கௌமின், ஒரு கூட்டத்துக்கு மத்தியில வெளியே போய் அவன் அந்த வாடையை மோந்தா அவள் விபச்சாரி என்று தெரிவித்து. சென்னையில ஒரு அஜர்த்து பேசுறதுக்கு தௌஹீத் ஜமாத் பொம்பளைகள்லாம் சிவக்கட்டை தூக்கிட்டு வந்தாங்க. எங்களை எப்படி பேசி விபச்சாரின்னு சொன்னா, நான் சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றேன். இப்ப எந்த காலத்துல வந்திருக்கோம்? எல்லாம் தராவி தொழுக போகுது ரம்ஜான். பொம்பளைகளுக்கு தராவி இருக்கா? 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது தராவி தொழுது பார்த்துருக்கீங்களா? இயக்கத்துக்காரன் பூரா வெளியே கொண்டு வந்தான். அந்த ஹதீஸை பாருங்க. ஐயுமா இம்ராத்தின் ஹரஜத் மின் பைத்திஹா முத்தஅத்தரத்தன், ஒரு பொம்பளை அத்தர் போட்டுட்டு வெளியே போனா, துரீதுல் மஸ்ஜித, எதை நாடி? பள்ளிவாசலை நாடி. பள்ளிவாசலுக்கு எதுக்கு போவாங்க? தொழுகைக்கு. லம் யக்பலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹா ஸலாத்தன் ஹத்தா தர்ஜிஅ, அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை கபூல் செய்ய மாட்டான். நன்றாக தெரியும். பெண்களுக்கு சிறந்த இடம் எது? தொழுகைக்கு வீடு, வீட்டின் உள்பகுதி என்கிறார்கள் பெருமானார். இப்ப நீங்க சொல்லுங்க, கற்பொழுக்கத்துக்கு மத்த அர்த்த வேறையா, இங்க அர்த்த வேறையா? அத்தர் கூட போடக்கூடாது. அத்தர் போட வேண்டிய இடம் எது? அலங்கரிக்க வேண்டிய இடம் எது? வீட்டுக்குள்ள. அது கணவனுக்கு முன்னாடி. இங்க அதுக்கு நேரமா தான் கணவனுக்கு முன்னாடி அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நிக்க வேண்டியது. வெளியே போகும்போது அத்தர் போட்டு போக வேண்டியது. இது நான் சொல்லவில்லை.